ஸ்டுடியோவில் எடுத்தது வெட்டிங் இன்விடேஷன். வருஷம் ஆச்சு. சூப்பர். என்ன விஷயம். முஞ்சி ரெண்டு ஒரே முஞ்சி. வந்துருமே எல்லாருமே அதில் இருந்த மாதிரி இருந்தது. ஸ்வீட்டில் ஒன்றுமே காணுமேம்மா. அந்த ஜிலேபி இருக்கு பாருங்க. ஜிலேபி இருக்கு. ஜிலேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன். சேர்ந்தா மாமா மாதிரி ஃபஸ்ட்டு பர்த்டே, ஃபஸ்ட் இயர் பர்த்டே. எந்த பக்கம் இருந்து கேக் வருது செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போவுமே 60 20 மாதிரியே இருக்கும். ரொம்ப துள்ளல் தான் எனக்கு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கொண்டாட்டி இருந்தால் அதெல்லாம் நடக்க தான் வேணும். வயசாகல நினச்சா எப்பவுமே நல்லா ஜாலியாக இருக்கலாம். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் மாமா கிட்ட, தாய் மாமா பொண்ணு தான் இது, திடீர்னு எங்கள் அம்மா மாமா கிட்ட, டேய் நீ உன் பொண்ணு கொடுப்பியாடா எனக்கு, என் பையனுக்கு கட்டி வைப்பியாடான்னு கேட்டாங்க. எங்கள் தாய் மாமா இருந்துக்கிட்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. லவ் பண்ணமோ இல்லையோ தெரியாது, மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் இது வரைக்கும் நல்லா அந்யோன்யமாக தான் இருக்கோம். கரெக்டாக அவங்க முடிவு எடுத்து அவங்களோட தேவைக்கு அவங்களோட இதுக்கு எண்ணத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நடந்தது நல்ல விதமாக கல்யாணம் நடந்தது. அஸ்வினும் நீங்களும் ஒரே சாரி, நானும் ஒரே சாரி. எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க. என்னை ரொம்ப கேர் எடுத்து அவர் பார்த்துக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு இதுலேயும் என்னை இதாக பார்த்துட்ருக்காரு. அதாவது எங்கள் பையங்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என் மருமகளும் பொண்ணு மாதிரி வீட்டை நடத்திட்டுருக்காங்க. எங்களுக்கு கேர் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. எங்கள் மேரேஜ் நடந்தது 1990 ஜூன் 7ஆம் தேதி நடந்தது. இப்போ மேரேஜ் நடந்து 36 வருஷம் ஆயிடுச்சு. 36 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதாக தான் இருக்கும். இருந்து பிரிந்த பகுதி நல்ல விதமாக இன்றைக்கி வாழ்க்கைகள் போயிட்டு இருக்கு. பிள்ளைகளோட 35-36 வருஷம் ஆச்சு. என்ன நீ என்ன ஃபீலிங்கில் இருக்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. சரி சரி. எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ இது செஞ்சாங்களோ அத்தனை பணிகளையுமே இவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்பா அம்மாவுக்கு இனிய 60ஆம் ஆண்டு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அப்பா அம்மா இது மாதிரி இருந்தாங்கன்னா ஹாப்பியாக நான் இருப்பேன். எனக்கு பிடிச்சது எல்லாமே ஒவ்வொன்றும் அவர் பார்த்து பார்த்து செய்வார். அண்ட் அகைன் எங்களுக்கு ரோல் மாடலும் நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் நிறைய கற்றுக்குறோம் எப்படி இருக்கணும், எப்படி லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. காட் கிஃப்ட் தான் எங்களுக்கு. அண்ணி கிடச்சது, அண்ணி அண்ணன் மாப்பிள்ளை ஃபேமிலியே எங்களுக்கு கிடச்சது காட் கிஃப்ட்டு. இதே மாதிரி எப்பயும் யங் கப்புள்ஸாகவே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுங்க ஆண்டி. ஹாப்பி 60th anniversary ஆண்டி அங்கிள்.